இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டாம். நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். மதி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது மலர் வந்து சொல்கிறாங்க, மதி நீ எதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் வேலை கிடைக்கலேன்ற ஃபீலிங்கில் தான் இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷமாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சுரேஷ் வராங்க. இப்போ எதுக்காக வேலைக்கு ரொம்ப தீவிரமாக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன், விடு, இந்த வேலை இல்லைன்னா போகுது, அடுத்த வேலை எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ கிடைக்கட்டும், இப்போ எதுக்காக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன், மதி நம்மளோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், அதனால தான் வேலை எப்போ கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே சுரேஷ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எப்போவுமே இதை பற்றியே யோசிக்கிறாளே, அப்போது நம்மளை பற்றி எப்போ தான் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலர் வந்து மதிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சுரேஷ் வந்து ரொம்ப நல்லவன், அவன் வந்து நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மதி வந்துட்டு சுரேஷ் கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து நிறையா இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஜாப் கிடைச்சிரும்னுட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே சுரேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதிக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மதி வந்து சொல்கிறாங்க. சுரேஷ் ரொம்பவே கோவப்படுறாங்க.